இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜிடிஎன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய போஸ்டர்லேயே போட்டிருக்காங்க இந்தியாவின் எடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவருக்கு சரியான பொருத்தமான பேராக இருக்கும். அவர் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பெருசாக வசதி இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு ஹைஸ்கூல் கூட பாஸ் ஆகாதவர். அவர் எப்படி விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி படிப்படியாக தொழிலதிபராக வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் சம்பாதிச்சார். அதுக்கு அவருக்கு இடையூறாக என்னென்ன நடந்தது, அதெல்லாம் எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் கதையாக சொல்லியிருக்கிறாங்க. ஜிடி நாயுடுவோடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்கிறாங்க அப்படின்னோடனே ஒரு சாதாரண சினிமா ரசிகனாக அதை பார்க்கணுன்ற ஆர்வம் நமக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்த பிறகு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு நமக்கு. ஏன் அப்படின்னா, ஜிடி நாயுடு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊரில் பெரிய ஜிடி நாயுடு மூலக்காரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தையோ ஒரு திறமையோ மெச்சணுன்னா அவரை தான் பயன்படுத்துவாங்க. அவர் ஒரு அறிவாளி, திறமைசாலி, அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரனால் ஒடுக்கப்பட்டார், நசுக்கப்பட்டார், அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் கதையை எடுத்து வச்சுருக்காங்களே தவிர, நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க போனது அவர் படிப்படியாக எப்படி தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு, அறிவை வளர்த்துக்கிட்டாரு, எந்தெந்த வகையில் அவர் முன்னேறினார் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே இந்த படம் போல. அது 1-2 சீனை மேம்போக்காக சொல்லிட்டு விட்டாங்க. அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இந்த படம் ஒரு பயோபிக் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான படங்களை நம்ம ரசிக்கணுன்னா முக்கியமான விஷயம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் பெருசாக கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். முதல்ல மாதவன் ஒரு தனிப்பட்ட முறையில் நல்ல நடிகர் தான். ஆனால் ஜிடி நாயுடு கேரக்டருக்கு இவர் பொருத்தமானவரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர்ற மற்ற கேரக்டர்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்லாம் எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன், தந்தை பெரியார், இவங்கெல்லாம் படத்தில் கேரக்டராக வர்றாங்க. இந்த கேரக்டர்லாம் கூட சரியாகவே அவங்க மெனக்கடவே இல்லை. மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்டு ஆறுதல் பரிசு வாங்கினவங்க மாதிரி இருக்காங்க. இவங்களை கொண்டாந்து அந்த மெயின் கேரக்டரில் நடிக்க வச்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒத்துமை என்னென்னா, இவங்க வந்து பகுத்தறிவாளர்கள் எல்லாருமே. கொஞ்சம் கூட பகுத்தறிவு இல்லாத எவனோ ஒருத்தன் தான் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்கவே ஜிடி நாயுடுவோடைய புகழை பாடுற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அவருடைய குறையும் நிறையும் சொல்லியிருந்தால் தானே இது ஒரு முழுமையான படமாக இருக்க முடியும். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் குறை இல்லாமல் ஒரு மனுஷன் இருப்பானா? இப்போது காந்தியவே எடுத்துக்குவோம். அவர் எழுதின சத்திய சோதனையை வந்து எல்லாரும் மதிக்க முக்கியமான காரணம் என்னென்னா, யூடியூப் ஷார்ட்ஸ்ல 3 நிமிஷம் வரைக்கும் தான் வீடியோ போட முடியும். முழு வீடியோவை பார்க்க சேனலுடைய பேருக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.